வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லர் சீரீஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்கனாமி டாப்பிக்கை பார்க்கலாம். இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ஹிட்லர் சீரீஸ் பற்றி தெரியும். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2026 சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை மையமாக வச்சு ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜிஎஸ்டி ரேட்லாம் மாற்றினாங்க இல்லையா, நடுவில் ஜிஎஸ்டி 2.0. நான் ஜிஎஸ்டி 2.0 பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் பண்ண போகிறேன். அந்த ஜிஎஸ்டி 2.0வில் கூட ரேட்டெல்லாம் மாற்றினாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5%, 12%, 18%, 28% 4 டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ரேட் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ரேஷ்னலைஸ் பண்ணி 5%, 18% மாற்றிருக்காங்க இல்லையா. அதை மென்ஷன் பண்ணுறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர். இந்த மாதிரி இந்த ஜிஎஸ்டி ரேட் ரேஷ்னலைசேஷனுக்கு அப்புறமா இந்த இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளமை லார்ஜ்லி கவர்மெண்ட் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது என்ன சார் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்? அதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் மசால் தோசை சாப்பிட்லாம். நார்மல் மசால் தோசை இல்லை, நான் கீ பொடி மசால் தோசை இல்லை பட்டர் பொடி மசால் தோசை கூட நினச்சிக்கோங்களேன். நம்ம நல்ல ஒரு பட்டர் போட்டு பொடி தூவி ஒரு மசால் தோசை. இதை போய் நீங்கள் சரவணா பவனில் ஆர்டர் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் போடுவாங்க? 5% தான் போடுவாங்க. இந்த என்டையர் மசால் தோசாவில் உங்களுக்கு போட போகிற டேக்ஸ் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா வெறும் 5% தான். ரொம்ப சீப்பாக தானே இருக்குது. 5%ங்கிறது அஃபோர்டபுள் தானே. ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் பெரிய பெரிய டேக்ஸஸ்லாம் இந்த மசால் தோசாவில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை எழுதுகிறேன். பட்டர் இருக்குது இல்லையா, இந்த பட்டருக்கு நீங்கள் ஒரு 18% டேக்ஸ் போடுங்க. நீங்கள் பட்டர் தனியாக வாங்கணுன்னா ஒரு 18% டேக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பொடியெல்லாம் நீங்கள் தனியாக வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு 18% டேக்ஸ் போடுங்க. இந்த மசாலா ஐட்டம்லாம் நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு 18% டேக்ஸ் போடுங்க. ஒட்டுமொத்த மசால் தோசைக்கு வேணால் 5% டேக்ஸ் இருக்கலாம். ஆனால் அது உள்ளே இருக்கிற இன்புட் தனித்தனியாக இருக்கு இல்லையா, அதுக்கும் டேக்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் எவ்வளோ டேக்ஸ்? அதுக்கெல்லாம் 18% டேக்ஸ் போட்டிருக்காங்க. அப்போது இந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். அதாவது இன்புட்டில் பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மசாலா தோசையில் இதெல்லாம் இன்புட்டு, பட்டர் இன்புட்டு, பொடி இன்புட்டு, மசாலா இன்புட்டு, இந்த மாதிரி இன்புட்டுக்கெலாம் டேக்ஸ் ரொம்ப அதிகமாகவும் அவுட்புட்டுக்கு டேக்ஸ் ரொம்ப கம்மியாகவும் போட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு பேர் தான் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். உங்கள் ஃபைனல் ப்ராடக்டோட டேக்ஸ் ரேட் பார்த்திங்கன்னா 5% மாதிரி இருக்கும். ஆனால் மசாலா தோசையில் விலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் விலைமா அதிகமாக இருக்குன்னு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அதுக்கும் ஜிஎஸ்டி தான் காரணம்னு சொல்லுவாங்க. ரைட்? இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, இப்போ ரேஷ்னலைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதில் இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு. இது இங்கே மட்டும் இல்லை, இது ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற இடத்துல தான். இப்போ நம்ம ஒரு சின்ன கதையை பில்ட் பண்ணலாம். குணா பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு டயர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு பெரிய டயர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. ஸோ குணா என்ன பண்ணுறாருன்னா, இந்த ரப்பர் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறாரு, இறக்குமதி பண்ணுறாரு. இந்த ரப்பர் எல்லாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த இம்போர்ட் பண்ண ரப்பரை யூஸ் பண்ணி டயரை மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. சரிங்களா? இப்போது இந்த ரப்பர் தான் இன்புட், இந்த ரப்பர் தான் இன்புட். சரி, இந்த ரப்பரை இறக்குமதி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்க? ரப்பருக்கு இம்போர்ட் டேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 30%ன்னு வச்சுப்போம். சரிங்களா? நான் இந்த ரேட்லாம் நான் என் இஷ்டத்துக்கு போடுறேன், புரிதலுக்காக போடுறேன், ஒரிஜினல் ரேட் கிடையாது. சரிங்களா? 30% டேக்ஸ் நான் போட்டுக்கிறேன். எதுக்கு? இந்த ரப்பருங்கிறது இன்புட், ரா மெட்டீரியல். அதை இறக்குமதி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் 30% டேக்ஸ் போடுறாங்க. இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ், யோகோஹாமா டயர்ஸுங்கிறது அது ஒரு ஜப்பான் நாட்டு சேர்ந்த ஒரு டயர் கம்பெனி. சரிங்களா? நான் இப்போ இந்த யோகோஹாமா டயரை நான் இம்போர்ட் பண்ணுறேன், இந்த டயரையே நான் இம்போர்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட்லி வேறு கேஸுங்கிறது, நான் டயரையே இம்போர்ட் பண்ணுறேன். இந்த டயருங்கிறது ஃபைனல் அவுட்புட்டு. சரிங்களா? அந்த அவுட்புட் நேரடியாக நான் அந்த டயரை நான் இம்போர்ட் பண்ணுறேன்னா அதுக்கு இம்போர்ட் டேக்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10%ன்னு வச்சுப்போம். 10%ன்னு வச்சுப்போம். 2 டிஃப்ரெண்ட் கேஸ். நம்ம கேஸே எடுத்துக்கலாம். இப்போ இந்த குணா வந்துட்டு இந்த ரப்பரை வாங்கி, இந்த இன்புட்டான ரப்பரை வாங்கி அதை இறக்குமதி பண்ணி 30% டேக்ஸ் கட்டி என்ன பண்ணுறாரு? குணா அவருடைய கம்பெனியில் போயிட்டு டயர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு.
இந்த டயரை குணா எவ்வளோ சீப்பாக மேனுஃபேக்சர் பண்ணாலுமே அந்த ரப்பருடைய டேக்ஸ் 30%ல அதுதானே இன்புட்டாக மாறுது. அதனால் இந்த டயர் காஸ்ட்லி ஆகிடுது. புரியுதுங்களா? எப்படி வந்துட்டு மசால் தோசை மேலே போடுற டேக்ஸ் கம்மியாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற பொடி பட்டர் அதில் டேக்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் மசால் தோசை விலை ஏறி போயிடுது இல்லையா. அந்த மாதிரி குணா வந்துட்டு இந்த டயரை வந்துட்டு ரொம்ப சீப்பாகவே குவாலிட்டியோடு தான் சீப்பாகவே தயாரிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த வாங்குகிற ரப்பர், இம்போர்ட் பண்ணுற ரப்பர், அதனுடைய டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகிடுது, குணா அதை இம்போர்ட் பண்ணி எவ்வளோ சீப்பாக டயர் பண்ணாலுமே டயர் காஸ்ட்லி ஆகிடுது. ரைட். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஒரு ஜானை கூட்டிகிட்டு வரலாம். வாங்க ஜான், எங்கே இருக்கீங்க? ஓகே, நான் ஜானை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ ஜானுக்கு வந்து இப்போது டயர் வாங்கணும், அவருக்கு டயர் வாங்கணும். இப்போ இந்த குணா டயர்ஸ் இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்குது. ஏன் குணா டயர் காஸ்ட்லியாக இருக்குது? ஏன்னா குணா ரப்பர் இன்புட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த இன்புட்டோட டேக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறதுனால குணா டயர் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஜான் இந்த பக்கம் பார்க்குறாரு, வெளிநாட்டு டயர், அதை நேரடியாக இறக்குமதி பண்ணலாம் இல்லையா. இந்த யொக்கோஹாமா டயரை இறக்குமதி பண்ணும் பொழுது டேக்ஸ் வெறும் 10%ங்கிறதுனால இந்த டயர் சீப்பாக கிடைக்கிது. அப்போ ஜான் என்ன நினைப்பார், நான் எதுக்கு போய் குணா டயர்லாம் வாங்கிக்கிட்டு, நான் நேராக போய் இந்த யொக்கோஹாமா டயரை நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யொக்கோஹாமா டயரை வாங்கிடுவார். இப்போ இதனால் என்ன ஆகும், இதனால் குணாவுக்கு வந்துட்டு மோட்டிவேஷனே இருக்காது. கரெக்ட் தானே? நான் எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி ரன் பண்ணி, நான் எதுக்கு இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு, மோட்டிவேஷனே இல்லை. ஏன்னா யாரும் டயரை வாங்க மாட்டான், டயர்லாம் விற்காமல் இருக்குது, ஏன்னா காஸ்ட்லியாக இருக்குது. ஏன் காஸ்ட்லியாக இருக்குது? taxes on the input is very very high, right? இதுவுமே ஒரு இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் தான். ரெண்டு கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம லோக்கலில் மசால் தோசை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, நம்ம இம்போர்ட்டை மையமாக வச்சு இன்புட்ஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சருங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு a situation where the tax rate on inputs is higher than the tax rate on final product. இங்கே நான் வந்துட்டு ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனியில் இன்புட் எதுனா ஏபிஐ, ஆக்டிவ் ஃபார்மாசிட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் தான் உங்களுக்கு இன்புட்டை. அதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2 எக்ஸாம்பிள் நடத்தவும் செஞ்சுட்டு நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ என்ன நடக்கும், திஸ் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் வில் நெகட்டிவ்லி இம்பேக்ட் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி by increasing the production cost of manufacturers with higher import duties than the finished goods. But this will lead to reduced competitiveness in both domestic and global market. ஏன்னா விலை ஏறி போயிடுச்சு இல்லையா, குணாவோட டயர்ஸ் விலை ஏறி போயிடுச்சு இல்லையா, அதனால் குணாவோட டயருக்கு பெரிய ஒரு அதுக்கு அட்வான்டேஜ் இல்லாமல் போயிடும், யாரும் வாங்காமல் போயிடுவாங்க. இதுதான் இன்வெர்ட்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ப்ராப்ளம், ரைட்? ஃபைன். உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்கள் கருத்து இருக்குது, இல்லை எங்கள் வீடியோஸ் பற்றி, எங்கள் இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது, ஃபீட்பேக் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிட்லெஸ் டாப்பிக்கோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.